புத்திசாலித்தனம் நான் முதல்ல சொன்னல, ஒருவன் புத்திசாலியா இல்லையாங்கிறத எப்படி விளங்கிறீங்க? ஈஸியா விளங்கிடலாம். குறைந்த செலவில் நடத்தக்கூடிய திருமணம் சிறந்த திருமணம். இது நபிமொழி இல்லையா? எளிமையான குறைந்த செலவில் நடத்தக்கூடிய திருமணம் உயர்ந்த திருமணம், சிறந்த திருமணம். அப்ப அதிகமான செலவில் நடத்தக்கூடிய திருமணம் சிறந்த திருமணம் இல்லை. மாற்றுக்கருத்து இருக்கா யாருக்காது? எந்த திருமணம் எளிமையாக நடக்கிறதோ அது சிறந்தது, அதாவது குறைந்த செலவில். எந்த திருமணம் எளிமையாக நடக்கவில்லையோ அது சிறந்ததில்லை. சிறந்ததை தேர்ந்தெடுத்தா புத்திசாலித்தனமா? நபிகள் பெருமானார் சிறந்தது இல்லைன்னு சொன்னா அதை சிறந்தது புத்திசாலித்தனமா? பிசினஸுக்காக கொள்கை விடக்கூடிய இந்த ஊர்ல இருக்காங்க. பிசினஸ் தொடர்புக்காக நபி வழியை கண்டுகொள்ளாதவர்கள் இருக்காங்க அந்த ஊர்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது. தாய் தந்தை கூட கண்டுகொள்ளாமல் கொள்கைக்காக விட்டுருக்கோம் ஒரு காலத்துல. அத்தா சொன்னா என்ன, அம்மா சொன்னா என்ன, என் பெற்றோர் என்னை பகைத்தாலும் சரி நபி வழிதான் அப்படி சொன்னோம். ஒன்னு சில பேர் சொல்லுவாங்க ஒற்றுமை கொலைமை கொலையட்டுமேங்கிற. ஒரு நபி வழியை செய்வதன் மூலமாக ஒற்றுமை குறையும் என்றால் குலையட்டும். ஒரு நபி வழியை விட்டால் தான் ஒற்றுமை ஏற்படும் என்றால் அந்த ஒற்றுமை தேவையில்லை. யோசிச்சுப்பார். திருப்பி சொல்லவா? ஒரு நபி வழியை செய்வதன் மூலமாக ஒற்றுமை குலையும் என்றால் குலையட்டும். ஒரு நபி வழியை செய்யாமல் இருந்தால் தான் ஒற்றுமை ஏற்படும் என்றால் அந்த ஒற்றுமை தேவையில்லை. வச்சுக்கிடுங்க, மறுக்க முடியுமா யாராவது? குறைந்த செலவில் சிறப்பு இருக்கு, நிறைந்த செலவில் சிறப்பு இல்லை. சிறப்பு உடனே அறிவலை ஏற்பான நான் கேட்கிறேன். உதாரணமா நான் இருக்கேன், 50,000 ரூபாய் ஒரு பிசினஸுக்கு போடுறேன். 50,000 ரூபாய் வியாபாரிகள் யோசிச்சு பாரு. வெளிநாட்டில் வியாபாரம் போறீங்கள, பிசினஸ் ஒரு பிசினஸுக்காக கொள்கை விடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த கொள்கைங்கிற சாதாரண விஷயமா நான் கேட்கிறேன். அடே, கொள்கைங்கிறது பெற்றோரை இஸ்லாம் உச்சகட்டமாக சொல்கிறது. அதுவே கொள்கைக்கு மாற்றமாக இருக்குமானால் பெற்றோரை பின்னுக்கு தள்ள சொல்லுது இஸ்லாம். லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபீ மாஸியத்தில் காலிக். படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் யாருக்கும் கட்டுப்படாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். படைச்சவனுக்கு மாறு செஞ்சுட்டு என்ன அத்தா சொல்லு, அப்புறம் அம்மா சொல்லு, அத்தா அம்மாக்காகவே வளைஞ்சு கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கேட்கிறேன். பிசினஸ் தொடர்பா? எனக்கும் பிசினஸ் தொடர்பு. இப்படி இன்னும் அவர் கோச்சு தொலைட்டுமாங்க. இவன் கோச்சா எனக்கு என்ன? என்னுடைய நபி வழிப்படி நடப்பதால் என்னுடைய நண்பன் கோய்ப்பானை, ஆனால் அப்படி ஒரு நண்பன் தேவையில்லை. அல்லாவுக்காக நட்பு வை, அல்லாவுக்காக விரோதம் செலுத்து. யாருக்காக நட்பு? ஒரு நபி வழியை செஞ்சுதான் இவன் பிசினஸ். அப்படி ஒரு பிசினஸ் வேண்டாமே. என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய பறக்கச் செய்யறது அல்லாஹ் நண்பனா? யோசிச்சு பாரு. அப்ப அல்லாஹ் பறக்கச் செய்தா என்ற நம்பிக்கை இல்லையா? என்ன பாதம் இது? ஒரு 50,000 ரூபாய் நான் போடுறேன், பணத்தை போடுறேன். யாரை நம்பி போடுறேன்? அல்லாஹ் தஆலா பறக்கச் செய்வான் நம்பி போடுறேன். 50,000 ரூபாய் நான் போட்டு எனக்கு மாசம் வருமானம் 25,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்குவோம். 50,000 ரூபாய் தான் அசல். அதை வச்சு சில பேர் 50,000 கூட போட மாட்டான். 2 டெலிபோனை வச்சுட்டு மாசம் 50,000 ஒளிஞ்சு சம்பாதிப்பான். எந்த பொருளும் போட மாட்டான். ஒரு பொருள் அப்படி மாத்தி விட்டுட்டே இருப்பான், எந்த வேலையும் இருக்காது. ஒரு நாளைக்கு 10,000 20,000 சம்பாதிக்கிறான். பெரிய காசை முடக்க மாட்டான், அசல் போட மாட்டான். 50,000 ரூபாய் போட்டு மாசம் 25,000 சம்பாதிக்க இது சிறந்ததா? ஒரு 5 லட்சம் ரூபாய் போடுறான், மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கான், இது சிறந்ததா? 2 தேர்ந்தெடுப்ப. குறைந்த பணத்தை போடுறோம், அதிக லாபம். அது விளங்குதுல? அதிக பணத்தை போட்டு குறைந்த லாபத்தை தேர்ந்தெடுத்தால் அவன் முட்டாளு. குறைந்த பணத்தை போட்டு அதிக லாபம் வருது, அதை விட்டுட்டு ஒரு அறிவுள்ள வரான். பண விஷயத்தில் கரெக்டா இருக்குல்ல? குறைஞ்ச பணத்தை போட்டு நிறைய பணம் கிடைக்கும், அதுல போடு. நிறைய பணம் போடுற சில பாக்குறவங்க, ஒரு ஆள் 2 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கி போடுவார், 2 லட்சத்துக்கு இடம் வாங்கி போடுவார். 2 லட்சம் ஒரு 4 வருஷம் 2 லட்சம் ரூபாய் வாங்கின அந்த இடம் திடீர்னு 1 கோடி 1.5 கோடி எல்லாம் ஆயிரும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், ஈசிஆர் வந்துடும். அதனால 2 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி ஆயிருது. சில பேர் 50 லட்சம் ரூபாய்க்கு இடம் போடுவான். 10 வருஷம் ஆனால் 1 பைசா ஏறாது. 1 பைசா ஏறல, வந்த விலைக்கே கொடுத்தலான்னு வாக்கம்மா. வந்த விலைக்கே கொடுத்தாலும் யாராவது 5 லட்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லமே, பரக்கத்து இல்லை. 50 லட்சம் செய்யாத வேலையை 50,000 செய்துவிடும். இதுதான் பரக்கத்து. நடக்க உலகத்துல பரக்கத்தான திருமணம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே. ரசூல்லா பரக்கத்தின் சாதன நம்பிக்கை இல்லையாப்பா? பரக்கத்தின சாதாரண விஷயமா நான் கேட்கிறேன். பரக்கத்தினா என்னன்னு தெரியல யாருக்கும்.
எல்லாருமே பரக்கத் ஸ்டோர்லாம் பேர் வைப்பாங்க, பரக்கத்லாம் பேர் தெரியாது என்னன்னு கேட்டு பாருங்க. பரக்கத் ஸ்டோர்னு பேர் வச்சிருக்கீங்க, பரக்கத்னா என்னன்னு கேளுங்க. பரக்கத்னா பரக்கத்து அது தெரியல. அடே பரக்கத் என்பது மாபெரும் கருத்தை உள்ளடக்கக்கூடிய வார்த்தை. அது எப்படிப்பட்ட வார்த்தை நபிகள் பெருமானார் திருமணத்தில் சொல்லி தர்றாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர். திருமணத்தில் நபி வழி நடந்து அதில் பிதாத்துகள் சேருமானால் சுன்னத்தும் சேர்ந்து அழிந்து விடும். ஞாபகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. லிமா தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில் வ தக்முனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். சத்தியத்தோடு அசத்தியத்தை ஏனடா கலக்கிறீர்கள்? வான்தும் தஅலமூன், தெரிந்து கொண்டு. தெரியாம செய்யலாம, தெரிஞ்சுட்டு தான் செஞ்சிருக்கான். நபி வழி எதுன்னு தெரியும், அதை சுத்தி பிதாத் இருக்கும். நபி வழியை சுத்தி பிதாத் சேர்க்கப்படுமானால் நபி வழி அவுட், நபி வழி எல்லாம் போயிடும். ஒரு ஹராமோட நல்லதை சேர்த்தா ஹராம் ஹலால் ஆகுமா? நான் கேட்கிறேன். நபி வழி பிஸ்மில்லா, நபி வழி அல்ஹம்துலில்லாஹ், சாராய வழிகேடு. ஒரு ரெண்டையும் சேர்க்கிறான். பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாராயத்தை, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர், இன்னொரு பெக்கு தாங்கிறான், செருப்பாலே அடிக்கணும். ஏன்? நபி வழியை இவன் அலட்சியப்படுத்தி கேவலப்படுத்துறான்னு அர்த்தம். யோசிச்சுக்க. வெறுமன சாராயம் குடிச்சா தப்புண்டு போயிடலாம், அது ஒரு குற்றம், அவ்வளவுதான். பிஸ்மில்லா சொல்லி சாராயம் கொடுத்தா இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துகிற இஸ்லாமிய போர்வை அது. திருமணங்கிறது சுன்னத்து. நீ சொல்லாத, நான் சுன்னத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு நான் ஒரு என் வீட்டில் விழா நடத்தணும் அப்படி சொல்லி சொல்ல. திருமணமா திருவிழாவா நான் கேட்கிறேன், சொல்லுங்க பாப்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை சொல்றாங்க, அதை பத்தி யாருக்குமே தெரியலங்க. பரக்கத் என்பதற்கு குறைந்ததிலிருந்து நமக்கு நிறைவு பெற்று அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடியது பரக்கத். தஸஹரு ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. சஹர் சாப்பிடுங்கள், ரமலான்ல நோன்பு வைக்கிறதுக்கு போது எப்ப நோன்பு வச்சாலும் தஸஹரு, சஹர் சாப்பிடுங்க. ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. அந்த சஹர் சாப்பாட்டில் பரக்கத் இருக்கிறது. அர்த்தம் யாருக்கும் புரியல. அதனாலதான் சஹருக்கு என்ன செய்யறாங்க, சில பேர் கட்டு கட்டுறான். நல்லா சாப்பிட்டு இன்னும் 2 இட்லியை போடும், இன்னும் 2 தோசையை போடும். சில பேர் சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசி 2 சப்பாத்தியை போடுவான், கூட ஒரு 4 கிலோமீட்டர் வரட்டும். ஏன்? இடையில பசிச்சிட்டா அப்படி பசிக்கும், பயம். அவன் பரக்கத்தை நம்பலையே. நீ சாதாரண காலையில ஒரு 5 இட்லி சாப்பிட்றான் வச்சுக்கிடுங்க. 5 இட்லியோ 5 புரோட்டாவோ 4 இட்லி ஏதோ சாப்பிட்றான். ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றான். 9, 10, 11, 12, 1 5 மணி நேரம் கேப். 5 மணி நேரத்தில் சாப்பிட்டுறான் மத்தியானம். சஹர் 4 மணிக்கு சாப்பிடுறோம். 4 மணிக்கு சாப்பிட்டு 6 மணி வரைக்கும் இருக்கும். சற்றரை குறைய 14 மணி நேரம். 4 5 மணி நேரம் 3 மடங்கு கூட. எப்படி இருக்க முடியுது? பரக்கத்தா தான். காலையில் 4 மணி 4 இட்லி சாப்பிட்டு 12:30 கைகால ஆடுதமா, குளுக்கோஸ் இறங்கிட்டு சொல்லுங்க சீக்கிரம் ஒண்ணு இறங்குறான். நல்லா யோசிச்சு பாரு. அடே பரக்கத்து என்று சொன்னால் நோய்கள் வராதுன்னு அர்த்தம். கைகால் ஆட்டம் இருக்காது, குளுக்கோஸ் இறங்காது. என்னன்னு தெரியல. கல்யாண வீட்டுக்கு வர்றவன்லாம் பரக்கத்துள்ளவனா வர்றான். வர்ற ஆள் பெரும்பாலும் வசதி உள்ள வர்றான். எல்லாம் சுகரு, பிரஷரு, டென்ஷனு. அவன் எனக்கு மட்டன் ஆகாது, சிக்கன் ஆகாது, மெதுவா வெறியோர் இருக்கா கல்யாண வீட்டில், அவனை கூப்பிடுறான் வாவான்னு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழைகள் கண்டுகொள்ளப்படவில்லை இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன். சொல்லுவான், நாங்க ஏழைகளை கூப்பிடத்தானே செய்யறோம், கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். கூப்பிடுறது இல்லை. பணக்காரனா 34 பல வாங்க வாங்கிறிய, ஏழை வா திண்டு போ, எப்படி வருவான்? ஏழை புறக்கணிக்கிறிய. நபிகள் பெருமானாரை விட ஒரு ஏழை இல்லையே. ஒரு நெஞ்சத்தில் நபிகள் பெருமானாருக்கு என்ன இடம்? நான் கேட்கிறேன். என்ன இடம் வச்சிருக்க ரசூல்லாவை? ரசூல்லா ஏழையத்தானே இருந்தாங்க. அப்ப ஏழையை புறக்கணிக்கிற ரசூல்லா ஏழை தான். என்ன செய்ய போற? அப்ப அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது பொய் இல்லையா? பதில் சொல்லிட்டு எந்த ஆளும் சாக்கலாவது, எந்த எவ்வளவு பெரிய ஆளாலும் பதில் சொல்லட்டுமே. ஏழையை புறக்கணிக்கிற. ஏழையை அழைக்கப்படாமல் வசதி பெற்ற உள்ளவர்கள் மட்டும் அழைக்கப்படும் விருந்து மட்டமான விருந்து என்றார்கள் நபிகள் நாயகம். அந்த விருந்துக்கு நீ போவாத. ரசூலுல்லாஹ் மட்டமான விருந்துட்டாங்களே. சுன்னத்தும் பிதாத்தும் கலந்து விட்டால் சத்தியத்தை வசத்தை கலந்தது போல அர்த்தம். நீ சாப்பிடுவியா? நல்லது என்கிட்ட வச்சா ஒரு தட்டு நிறைய பிரியாணி வச்சாச்சு, ஓரத்தில் 2 கழுதை விட்டேன் வச்சிருக்க,
பரவாயில்ல இது மட்டும் சாப்பிடுங்களேன். யாரோ அதுல வைப்பாங்களா? ஏன் சொல்ற? கழுத விட்டு ஹராம் தான், பிரியாணி ஹலால் தானே, சாப்பிடு. வச்சாச்சு இல்ல முசீபத்து. கெட்டதோட நல்லதையும் கலக்கிறேங்கிற. நல்லதையும் கெட்டதையும் கலந்தால் பொண்டாட்டியை ஒத்துக்க மாட்டா. பொண்டாட்டி இப்படி தடவை கொடுத்துட்டே இருக்கான். நல்லது படான்னு பேரில் ஒரு அரை என்ன தட்டின அழகா தடவை, நீ தடவானா தடவான சும்மாரியா? நல்லது கெட்டதுமா செய்ய நீ. நபி வழியை செய். ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மட்டமான விருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை பத்தி என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? பரக்கத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். திருமணத்தில் நபிகள் நாயகம் தன் மகன் திருமணத்தில் சொன்ன வார்த்தை இது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்த்து வேணுமா, உலகத்தின் பெருமை வேண்டுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்தை எளிமையா நடத்தினாங்க. நீ எளிமையா கூட நடத்த வேண்டாம், நார்மலாவது நடத்து. ரைட்டா தப்பாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். எளிமை ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப எளிமையா சொன்னாங்க. எளிமைனா என்னது? 10 பைசா செலவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு இரும்பு மோதிரத்தையாவது மகராக கொடு அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இல்லையே. அப்படியா? பரவாயில்ல, குர்ஆன்ல சில வசனம் உனக்கு தெரியுமா? ஆமா, அதை சொல்லி கொடு. என்ன செலவு அதுக்கு? அப்ப எவ்வளவு எளிமை. ஒரு இரும்பு மோதிரம் இல்லாம இருந்திருக்கு. குர்ஆன்ல ஒரு வசனம், குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் சொல்லி கொடுத்தாச்சு. மகன் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இது எளிமை. நார்மலா இரு. டீ வடை கொடுத்தா என்ன கல்யாணமா? டீ வடையாமா? அது ஒரு கல்யாணம். இவன் நீ சரிடா, ரசூலா பாராட்டுவாங்க. உனக்கு நக்கது லட்சக்கணக்கான ரூபா கட்டிட்டு செய்திய உன்னை பார்த்து நம்ம முசீபத்தை ஷைத்தானை கூப்பிட்டு இருக்காங்க. யார் யாரை பார்த்து சிரிக்கிறதுங்கிற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாராட்டு முக்கியமா, இந்த பணக்காரர்களுடைய தொடர்பு முக்கியமா?